श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै நமஹ. இப்போ நேற்று என்ன பார்த்தோம்? பிரத்யக்ஷம் அத மாதிரி சாஸ்திரம் இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா சாஸ்திரமானது பரமாக இருக்கு. பரசாஸ்திரம் முன்னாடி பின்னாடி வருது, முன்னாடி வரத கண்டிச்சிடும், பாதிச்சிடும் அப்படின்னு அவா சொன்னா. அதற்கு பதில் சுவாமி சாதிச்ச அதுவே தவறு. பாத்திய பாதக பாவம் எங்க வரும்னா எது பிராமணிகமா இருக்குதோ அதுதான் பாதகமா இருக்கும், எது அப்பிராமணிகமோ அது பாத்தியமா இருக்கும். இப்போ சாஸ்திரம் மித்யாபூதம், மித்தியா இருக்கு, பொய்யா இருக்கு. அத மாதிரி பிரத்யக்ஷமும் பொய்யா இருக்கு. ரெண்டு அப்பிரமாணம் தான். அப்போ ஒண்ணு இன்னொன்னத்தை எப்படி பாதிக்கும்? அது வரவே வராது அப்படின்னு சாதிச்சு முடிக்கிட்டு இப்போ அதுக்கு மேல மீமாம்சகால் 6வது அத்தியாயத்துல மீமாம்சகால் ஜெயமணி மகர்ஷி ஒரு நிர்ணயம் பண்றிருக்க. அந்த நிர்ணயத்தை வச்சுட்டு அவ இப்ப ஆக்ஷேபிக்கிறார். மீமாம்சா சாஸ்திரத்துல அபச்சேத நியாயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அபச்சேத நியாயம், அபச்சேத நியாயம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. அபச்சேதம் அப்படின்னாக்கா தியாகம், விவாகம், விட்டுறது அப்படின்னு அர்த்தம். விட்டுறது என்னத்தை விட்டுறது அப்படின்னாக்கா இது ஜோதிஷ்டோம யாகம். அதுல பகிஷ்பவமானம்னு ஒரு சாமகானம் பண்ணணும். இதுல யாகங்கள்ல ஜோதிஷ்டோம யாகத்துல சேஷமா ரித்திக்குகள் இருப்பா. புரோஹிதர் சொல்ற முடியோ அவ ரித்திக்குகள் இருப்பா. அந்த ரித்திக்குகள்ல அத்வஜ கணம், உத்காத்திரு கணம் அப்படின்லாம் உண்டு. அதுல உத்காத்திரு கணம்ன்றதுல கானம் பண்றவான்னு அர்த்தம். எல்லாம் சாமவேதி வேதத்தை இது பண்ணுவா. அவ என்ன பண்ணுவான்னாக்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு, நானே பார்த்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கும். அவ சாமகானம் பண்றது அற்புதமா இருக்கும். அந்த சாமகானம் பண்றவ ஒரு காரியம் பண்ணணும். இந்த பகிஷ்பவமான ஸ்தோத்திரம் பண்ணச்ச ஒரு காரியம் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஒரு மண்டபம் இருக்கும். அதுல அந்த ரிஸ்ட்ரிக்டுகள் இருக்கா பாருங்க. உத்காத்திருக்கணும் 5 பேர், எஜமானன் 6 பேர். இவன் என்ன பண்ணணும்? பிரதட்சணமா சுத்தணும். எப்படி சுத்தணும்னா ஒருத்தர் இன்னொருத்தருடைய கச்சத்தை பிடிச்சுக்கணும். பின்னாடி கச்சை கொஞ்சம் அதுல ஒருத்தர் இன்னொருத்தரை இது பிடிச்சுக்கணும். முதல்ல அத்வரிய போவார், அப்புறம் பிரஸ்தோதா போவார், பிரஸ்தோதாக்கு பின்னாடி பிரதிஹர்த்தா போவார். இவெல்லாம் ரிஸ்ட்ரிக்டுகள் பேர். பிரதிஹர்த்தாவை உத்காத்தா பிடிச்சுப்பார், உத்காத்தாவை எஜமானன் பிடிச்சுப்பார், எஜமான பிரம்மா. எப்படி 6 பேர்? அத்வர்யு, பிரஸ்தோதா, பிரதிஹர்த்தா, உத்காத்தா, எஜமானன், பிரம்மா. இவன் 6 பேரும் இவன் என்ன பண்ணுவா? ஒருத்தருடைய கச்சத்தை இன்னொருத்தரை பிடிச்சுட்டு போவா. அப்போ சாமகானம் பண்ணிட்டே இருக்கும், போனோம். அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அது எல்லாம் அத பண்ற சமயத்துல இவன் ஏதாவது அவசரத்திலேயோ அல்ல அகஸ்மாத்தாவோ அந்த கச்சத்தை பிடிச்சிருந்த காலம் இல்லையோ அவன் நழுவ விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. நழுவ விட்டுட்டான்னாக்க அப்ப என்ன பண்றது? நழுவ விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னுட்டு ஒரு விசாரம் பண்றா.
வாக்கியமே சொல்லிட்டு போயிடுச்சு. அங்க வேத வாக்கியமே ஒவ்வொருத்தரும் எதி பிரஸ்தோதா அபச்சிந்தியா பிரம்மனே பரம் தத்யாத் அப்படின்னு சொல்றது. பிரஸ்தோதாங்கிற ஒரு ரித்துக்கு அவரை கணக்க அதை விட்டுட்டேன்னு கச்சத்தை விட்டுட்டார். அத்வரியனுடைய கச்சத்தை அவர் பிடிச்சுன்னு போவார். அந்த பிரஸ்தோதா விட்டுட்டேருனாக்கா உடனே பிரம்மா பிரம்மா அங்க இருப்பார். பிரம்மான்னு ஒருத்தர இது ஆவாகனம் பண்றப்பார். அவருக்கு வரம் தத்யா ஒரு பசுமாட்டை கொடுத்துடணும். இது பிராயசித்தம். அதுக்கப்புறம் பிரதிஹர்த்தா அப்படின்னு ஒருத்தர் அவர் விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்ணணும்? பிராயசித்தம் சர்வ வேதசம் தத்யா தன்னுடைய சொத்து முழுக்க கொடுத்துடணும். சொத்து முழுக்க கொடுத்துடணும். எது உத்காதா பச்சிந்தியா உத்காதான் இருக்கு, அவர் தான் பிரதானமானவர். அந்த உத்காத்திருகணம் பேர் இருக்கு. அந்த உத்காத்திருகணத்துல இந்த உத்காத்தா தான் இவருக்கெல்லாம் தலைவர் மாதிரி. அவர் விட்டுட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னா, அந்த யாகத்தை அப்படியே முடிச்சுட்டு பணம் கொடுக்க கூடாது, தட்சணை கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? அந்த எஜமான ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி யாகத்தை அனுஷ்டிக்கணும். அந்த 5 நாளோ 1 ரூபாய் யாகத்தை அனுஷ்டிக்கணும். அனுஷ்டிச்சு முன்னாடி என்ன தட்சிணையா தர்றதா இருந்ததோ அதை இப்ப முடிக்கணும். 2வது பிரயோகத்துல 2வது வாட்டி திருப்பி அனுஷ்டிக்கிறா பாருங்க, அப்போ இந்த தட்சிணைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறது. இப்ப பாத்துக்கோங்க, 3 பேர் பிரஸ்தோதா கணக்க கச்சத்தை விட்டுட்டேர்னாக்கா அதுக்கு என்ன பண்ணணும்? பிரம்மாவுக்கு பசுமாட்டை கொடுத்துடணும். பிரதிஹத்தா விட்டுட்டேர்னாக்கா தன்னுடைய சொத்தெல்லாம் கொடுத்துடணும் எஜமான. உத்காத்தா விட்டுட்டேர்னாக்கா யாகத்தை அப்படியே நிறுத்திட்டு திருப்பி ஒரு வாட்டி யாகம் ஆரம்பிச்சு பண்ணி முன்னாடி எது கொடுக்கறதா இருந்ததோ அதை கொடுத்துடணும் அப்படின்னுட்டு 3 விதமான பிராயசித்தங்கள் சொல்லியிருக்கு. இப்போ ஒத்த யாகம் பண்ணா அதுல பிரஸ்தோதா வண்டி விட்டுட்டார், வெறும் பசுமாட்டை கொடுத்துட்டு போயிடுவோம், முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் யாகம் பண்றார், அப்போ பிரதிஹத்தா பண்ணினார், தப்பு பண்ணிட்டார், விட்டுட்டார் கச்சத்தை. உடனே அவர் ஏதோ சர்வவேத சந்தத்யா அவருடைய ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுத்துடணும், அது ஆயிடுறது. 3வது ஒருத்தர் உத்காதா ஒரு எங்கேயோ பண்ணினார், அப்போ அது மாதிரி தனித்தனியா பண்ண எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரே சமயத்துல 2 பேரும் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரே யாகத்துல 2 பேர் பண்ணிட்டா, அப்போ இந்த பிரஸ்தோதா பண்ணதுல எந்த தகராறும் வராது. பிரஸ்தோதா பண்ணினா பிரம்மாவுக்கு பசுமாட்டை கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதனால அது யாருடைய விரோதம் வராது. ஆனால் இந்த பிரதிஹர்த்தாவும் உத்காதாவும் பண்ணினான்னு வச்சுக்கோங்க. பிரதிஹர்த்தா பண்ணா அந்த யாகத்தை முடிச்சு எல்லாத்தையும் கொடுத்துடணும். உத்காதா பண்ணாக்கா அந்த யாகத்தை தட்சிணை கொடுக்காம முடிச்சு திருப்பி ஒரு வாட்டி பண்ணி அந்த முன்னாடி கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்துடணும். இப்பயோ பிரதிஹர்த்தா பண்ணதுக்கு பிராயசித்தத்தை பண்ணினோம்னாக்கா உத்காத்திர பட்சேதம் வந்தது பாருங்க, உத்காத்தா விட்டுறாரு, அந்த பிராயசித்தத்தை அனுஷ்டிக்க முடியாது. ஏன்னா அது விரோதமா இருக்குது. பிரதிஹர்த்தா பண்ணாக்கா அந்த சமயத்திலேயே எந்த யாக பிரயோகத்துல எந்த அனுஷ்டானத்துல இது மாதிரி விட்டுட்டாரோ அந்த அனுஷ்டானத்திலேயே கொடுத்துடணும். உத்காத்தாவும் அப்படி கிடையாது, 2வது அனுஷ்டானத்துல தான் கொடுக்கணும். இப்போ 2 பேரும் ஒரே சமயத்துல விட்டுட்டான்னாக்கா என்ன பண்றது அப்படின்னா விகல்பம், சமபலமா போயிடுது. விகல்பமா பண்ணிடலாம். விகல்பமா பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயும் விரோதம் இல்லை, அதுவும் அட்ஜஸ்ட் ஆயிடுறது. ஆனால் கிரமேண அபச்சேதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல பிரதிஹர்த்தா விட்டுட்டார், அதுக்கப்புறம் உத்காதா விட்டுறார், அல்லது முதல்ல உத்காதா விட்டுட்டார், அதுக்கப்புறம் பிரதிஹர்த்தா விட்டுறார் கச்சத்தை. அந்த சமயத்துல என்ன பிராயசித்தம் பண்றது? இதுலயே விரோதம் இருக்கு. ஏன்னா துல்லிய பலன் கிடையாது. முன்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர், முதல்ல பூர்வம் அப்புறம் உத்தரம் அப்படின்னுட்டு இருக்கு. கிரமேண அபச்சேதம் வந்துருக்கு. அப்போ எப்படி பண்றது அது அப்படின்னாக்கா, எப்படி வேணுமா பண்ணிக்கோ அப்படின்னு பூர்வபட்சத்தில் விட்டான். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சித்தாந்தம் சொல்லணும்.
ஏன்னா இது பரஸ்பரம் விருத்தமா இருக்குது. அனுஷ்டானத்துல ஒண்ணு பண்ணினா இன்னொன்னு பண்ண முடியாது. ஏன்னா 2 வாட்டி பிரயோகம்ன்றது பிரயோகத்திர பட்சத்துல வராது. உத்காத்திர பட்சத்துல ஒரே சமயத்துல வரவே வராது. ஒரே சமயத்துல வரவே வராது. ஏன்னா 2 வாட்டி பண்ணணும். அங்க இங்க ஒரு வாட்டி தான் யாகமே அனுஷ்டிக்கிறது. அதனால இது சரியா அது சரியா எதை பண்றது அப்படின்னு கேள்வி வந்துடுறது. அதற்கு பூர்வபக்ஷம் என்ன சொன்னா, எப்படி வேணாலும் பண்ணிவிடலாம், அல்லது உத்காதா தான் பிரதானமானவர் அந்த கணத்திலேயே, அந்த ரித்விக் கணத்துல உத்காதா தான் பிரதானமானவர், அதனால அவரது பண்ணினா போரும் அப்படின்னுட்டு ஒரு பட்சம். இல்ல விகல்பமா பண்ணுங்க அப்படின்னு ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் என்ன அப்படின்னாக்கா அது தப்பு. இது என்ன அப்படின்னா, பூர்வீமாசையிலேயே ஒரு விசாரம் பண்றா, முதல்ல இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கிறதுக்கும் விரோதம் வந்ததுன்னா உபக்கிரமம் உபசம்ஹாரம். உபக்கிரமம் முதல்ல இருக்கிறது, உபசம்ஹாரம் பின்னாடி இருக்கிறது. இது ரெண்டுத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா உபக்கிரமம் தான் பிரபலம் அப்படின்னு சொல்றா. அந்த உபக்கிரமாதிகரணம் உபக்கிரமாதிகரணம் நியாயம் என்ன பேரு. அந்த அதிகரணத்தின்படி முன்பு எது இருக்குதோ அதுதான் பிரபலம், பின்பு வர்றது துர்பலம் அப்படின்னு உபக்கிரமாதிகரணத்துல பண்றா. இது 3வது அத்தியாயத்துல இது. ஆனால் 6வது அத்தியாயத்திலயோ இங்க என்ன பண்ணிட்டான்னாக்க, இந்த உபக்கிரமாதிகரணத்தை கொண்டு முன்பு எது இருக்கு, முதல்ல எந்த அபச்சேதம் வந்ததோ, யாரு கஷ்டத்தை விட்டாலோ அவளுக்கு பண்ண வேண்டிய பிராயசித்தத்தை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூர்வபக்ஷி சொல்றான். சித்தாந்தமும் அப்படி கிடையாது. முதல்ல 2 அபச்சேதம், 2 அபச்சேதத்துல முதல் அபச்சேதமானது பாதிக்கணும், 2வது அபச்சேதம் வர்றதுன்னா என்ன அர்த்தம், ஒரு அபச்சேத பிராயசித்த பாதிச்சாதான் இன்னொன்னு வரும். ஒண்ணுத்த பாதிச்சாதான் இன்னொன்னு. பூர்வாபாதீனோ உற்பத்தி உத்தரஸ்யோபஜாயத்தின்னு ஏதோ ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு, ஸ்லோக வார்த்தையத்தை சொல்றாரு குமார்ல பெட்டர். முதல்ல பாதிச்சாதான் 2வது வரும் அப்படின்னு அங்க சொல்லியிருக்கா. அதனால என்ன ஆகும்னாக்கா, இங்க இவர் குமார தேசியன் ஒண்ணு சொல்லிருக்க, அந்யோன்ய நிரபேட்சானாம் எத்த ஜன்மதியாம் பவேத் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. குமார பட்டர் சொன்னதை தேசியன் குமாரர் உதாரிச்சிருக்கார். அதாவது பரஸ்பரம் சாபேட்சம் இல்லை. நீ உபக்கிரமாதிகரணம்ன்றது சொன்னீங்க, முன்னாடியும் பின்னாடியும் விரோதம் வந்ததுன்னாக்கா முன்னாடிதான் ஜெயிக்கும் அப்படின்னு நீ சொன்னீங்க. உபக்கிரமாதிகரணம் அங்க எப்படின்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி இருக்கிற வஸ்துவை எதிர்பார்த்து உபஜீவிச்சுதான் பின்னாடி இருக்கிறத பிரவர்த்திக்கும். அந்த அதிகரண விஷயம் சொன்னாதான் புரியும். முதல்ல அங்க என்ன பண்றது, ஆதித்யன் கிட்ட இருந்து இந்த வேதம் உண்டாச்சு, வாயு கிட்ட இருந்து இந்த வேதம், அக்னி கிட்ட இருந்து 100 வேதம், யஜுர்வேதம், ரிக்வேதம், சாமவேதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஒரு வாக்கியம். பின்னாடி வாக்கியம் என்ன இருக்கு, ரிக்வேதத்தை எப்படி சொல்லணும் தெரியுமா, உச்சஸ்வரத்துல சொல்லணும். யஜுர்வேதத்தை உபாம்சஸ்வரத்துல அடங்கி சொல்லணும். அதே சாமவேதத்தையும் உச்சஸ்வரத்துல சொல்லணும். அங்க என்ன சொல்லிட்டு, உச்சைர் ரிச்சா கிரியதே உபாம்சு யஜுஷா, உச்சை சாம்னா அப்படின்னு தான் இருக்கு. அங்க வேத சப்தம் இல்லை, வேத சப்தம் அங்க இல்ல. வேத சப்தம் இல்லாததுனால ரிக்வேதத்திலையும் யஜுர் மந்திரம் இருக்கும், யஜுர்வேதத்திலையும் சாம மந்திரம் இருக்கும், சாம வேதத்திலையும் யஜுர் மந்திரம் ரிக் மந்திரம் தான் இருக்கும். அதனால எங்க எது படிக்கப்பட்டிருக்கோ அதுக்கேத்த மாதிரி சொல்லணும்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டா பூர்வபக்ஷிகள். ஏன் அப்படின்னாக்கா, அங்க யஜுர்வேதம் உற்பத்தி ஆச்சு, சாமவேதம் உற்பத்தி ஆச்சு,
ரிக்வேதம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு தான் அங்க வாக்கியம் இருக்கு. கடைசியில உபசம்ஹாரத்துல எப்படி இருக்குன்னாக்கா கிரியதே கிரியதேன்னு ஒரு கிரியாபதமே இருக்கு. அது விதிக்கிற பதம் சொல்றோம். அது அதனால இங்க விதிக்கப்படுறதுனால இதுதான் பிரபலம், பின்னாடி வர்றதுதான் பிரபலம் அப்படின்னு ஆக்ஷேபிச்சா. அதுக்கு மீமாம்சகால் என்ன பண்ணிட்டான்னாக்கா அப்படி தப்பு. அது நீ சொல்றது முதல்ல உனக்கு சாமவேதம் சாமம்னு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு முதல்ல இருக்கிற வேத சப்தம் இருக்கு. ஆரம்பத்துல வேத சப்தம் இருக்கு. ரிக்வேத யஜுர்வேத சாமவேத அப்படின்னு முதல்ல படிக்கப்பட்டிருக்கு. அந்த வேத சப்தத்தை உபஜீவிச்சுதான் பின்னாடி வரக்கூடிய உச்சைர் ரிச்சா உபாம்சு யஜுஷா. ரிச்சான்னா ரிக்குன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அந்த ரிக்குன்னு சொன்னா ரிக்வேத பரியந்தம் போகணும். ஏன்னா முதல்ல வேத சப்தம் படிக்கப்பட்டிருக்கு. அந்த வேத சப்தத்தை உபஜீவிச்சு இந்த ரிக் சப்தம் அது மாதிரி யஜுஷப்தம் சாம சப்தம் பிரவர்த்திக்கும். அதனால உபஜீவி உபஜீவக பாவம் இருக்கு. உபஜீவி உபஜீவக பாவம் இருக்கு. உபஜீவி உபஜீவக பாவம் இருக்கிறதுனால இதையே ஒத்துக்கோங்க. அதை உபஜீவிச்சு இது உபசம்மானம் பிரவர்த்திக்கிறது. அதனால நம்ம ஆச்சாரிய உபஜீவிச்சு நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம், ஆச்சாரிய உபஜீவிச்சு நாம இருப்போம் அப்படின்னு சொன்னோம் நினைச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் தான் பிரதானம், சிஷ்யாலாம் அப்பிரதானம், அவர் தான் பிரதானமானவர். அந்த மாதிரியாக இங்கேயும் அப்படிதான் மீமாம்சகாலே ஒரு நிர்ணயம் பண்றக்கா. காம்சிய பாத்திர போஜன நியாயம்னு அதுக்கு பேரு. காம்சிய பாத்திர போஜன நியாயம்னா ஆச்சாரியர் எதுலெல்லாம் சாப்பிடலாம். தங்க பாத்திரத்துல அவர் சாப்பிடலாம், வெள்ளி பாத்திரத்துல சாப்பிடலாம், பித்தளை பாத்திரத்திலையும் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கு. சிஷ்யன் எதுல சாப்பிடணும் அப்படின்னா பித்தளை பாத்திரத்துலதான் சாப்பிடணும் அப்படின்னு சிஷ்யாளுக்கு இருக்கு. ஆனா சிஷ்யனுக்கு என்ன ஆசை அப்படின்னா ஆச்சாரியர் எதெல்லாம் பண்றீரோ அது மாதிரி தானும் ஒட்டிக்கணும். ஆச்சாரியர் 1000 ஜபம் பண்றீரா, தானும் ஆச்சாரியருக்கு அப்படி ஒரு பக்தி. அதனால 1000 காயத்திற்கு இவரும் பண்ணணும்னு ஆசைப்படுறார். இந்த மாதிரி எல்லாம் ஆச்சாரியர் என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் சிஷ்யரும் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. இப்போ ஆச்சாரியர் வெள்ளித்தட்டுல சாப்பிடல தங்கத்தட்டுல சாப்பிட்டாருனாக்கா சிஷ்யரும் அதை மாதிரி சாப்பிட்டாக்கா வெள்ளித்தட்டுல அவர் சாப்பிடக்கூடாது, தங்கத்தட்டுல அவர் சாப்பிடக்கூடாது, காம்சிய பாத்திரத்துலதான் சாப்பிடணும். அதை அவர் சாப்பிட்டேன்னாக்கா அவருடைய நியம பங்கமா போயிடுறது, நியம பங்கமா போயிடுறது. ஏன்னா அவருக்கு இதுதான் சாப்பிடணும்னு விவசாயம் இருந்துச்சு, அதை விட்டுட்டு ஆச்சாரியர் வெள்ளி பாத்திரம் சாப்பிடலன்னு தானும் சாப்பிடறான்னாக்கா தவறு இல்லையா அப்படின்னு வந்துடும். அதனால அவர் என்ன பண்றாருனாக்கா ஆச்சாரியர் பாக்குறாரு இந்த குழந்தை நம்ம கிட்ட அவ்வளவு பிரீதியா இருக்கான், இவன் நம்ம பண்றதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அதனால இவனுக்கு என்ன பண்ணணும், இவன் எப்படி சந்தோஷமா இருப்பானோ அது மாதிரி நம்மளும் பண்ணலான்னுட்டு ஆச்சாரியர் அவர் பித்தளை பாத்திரத்தை சாப்பிடுறாரு. அதை பார்த்துட்டு சிஷ்யனும் சந்தோஷமா பித்தளை பாத்திரத்தை சாப்பிடுறான். அப்ப என்ன ஆயிடுறது, 2 பேருக்கும் நியமம் பங்கம் ஆகல. ஆச்சாரியனும் பித்தளை பாத்திரத்தை சாப்பிட்டு அவர் எந்த பாத்திரத்தாலும் சாப்பிடலாம், அதனால அவருடைய விதியும் நியமமும் போகல. சிஷ்யன் பித்தளை பாத்திரம் சாப்பிடணும், அவர் ஆச்சாரியர் என்ன பண்றாரோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுற சிஷ்யர் அதுவும் நடந்துடுத்து, தான் பித்தளை பாத்திரம் சாப்பிடணுன்றது நடந்துடுத்து. இதுக்கு பேரு காம்சிய பாத்திர போஜன நியாயம் அப்படின்னு அர்த்தம். அதுல பாருங்க ஆச்சாரியருக்கு தான் பிராதான்யம். ஏன்னா அவரை உபஜீவிச்சு இருக்கிறதுனால, சிஷ்யன் ஆச்சாரியரை உபஜீவிச்சு இருக்கிறதுனால ஆச்சாரியருக்கு பிராதான்யம். அந்த மாதிரி இங்க உபக்கிரமத்தை உபஜீவிச்சே உபசம்ஹாரம் பிரமாணமா ஆகும் அப்படின்னு உபக்கிரமாதிகரணத்துல நிர்ணயம் பண்றா. உபக்கிரமத்துல வேத சப்தம் இருக்கு, உபசம்ஹாரத்துல வேத சப்தம் இல்லை. ஆனால் அந்த வேத சப்தம் உபக்கிரமத்துல இருக்கு பாருங்க, அதை உபஜீவிச்சுதான் இது பிரவர்த்திக்கும் உபசம்ஹாரம். அதனால ரிக் தர்மமா ரிக் வேத தர்மமான்னு சந்தேகம் வந்தது. புரிஞ்சுக்கோங்க, நம்ம தைத்திரிய உபநிடத்தில் கூட ஏதோ சமகா இன்னாஸ்தே
அகமண்ணம் 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 இதெல்லாம் சாமம். சாமம் சாம வேதம் இல்ல, சாம மந்திரம். சாம மந்திரம் எஜுர்வேதத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதை எப்படி கானம் பண்றது? எஜுர்வேதம் மாதிரி பண்ணணுமா, சாம வேதம் மாதிரி பண்ணணுமான்னாக்க அந்த வேதத்துக்கு என்ன தர்மமோ அதுதான் பண்ணணும் அப்படின்னு நிர்ணயம் பண்றாரு. சாம வேறு, சாம வேதம் வேறு, அதை புரிஞ்சுக்கணும். அதனால சாம சப்தம் மாத்திரம் இருக்கு, ரிக் சப்தம் மாத்திரம் இருக்கு, அது மாதிரி எஜு சப்தம் மாத்திரம் இருக்கு. இது உபசம்ஹாரத்துல முடிவில். அதே உபக்கிரமத்திலேயோ வேதமே ரிக்வேதா யஜுர்வேதா சாமவேதா அப்படின்னு இருக்கு. அதனால அந்த வேத சப்தத்தை உபஜீவிச்சுதான் இந்த சாம சப்தமோ அல்லது ரிக் சப்தமோ யஜு சப்தமோ பிரவர்த்திக்கும். இது உபக்கிரமாதிகரண நியாயத்தினுடைய ஸ்வரூபம். அதனால உபக்கிரமாதிகரணம் இங்க வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா இங்க நியமம் நியமம் இல்ல, அபேட்சிக்கல. இது அபேட்சிக்கவே இல்லை. ஏன்னா உத்காத்தா எதிர்பார்த்தேனா பிரதிகர்த்தா விட போறேன், கச்சத்தை விட்டு போறேன்னு நான் எதிர்பார்த்தேன்னா, அல்லது பிரதிகர்த்தா எதிர்பார்த்தேரா உத்காத்தா விட போறேன் நம்மளை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவளுக்கு தெரியாது, இது அகஸ்மாத்தா ஆகுது, அகஸ்மாத்தா தான் வந்திருக்குது. அதனால இவருக்கு இது கிடையாது, நேத்து இல்லை, நேத்து இல்லை, சாபேட்சத்துவம் இல்லை. ஒண்ணு அபேட்சிச்சு இன்னொன்னு பிரவர்த்திக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இங்க இங்க இல்ல, ஒண்ணு அபேட்சிச்சு இன்னொன்னு பிரவர்த்திக்கிறதுன்னு இல்லை அபச்சேத நியாயத்துல. ஏன்னா அது வேற இது வேற. அவர் ஏதோ இருப்பா, எங்கேயோ ஏதோ ஞாபகம் சாமகானம் பண்ணிருக்கிட்ட கையை விட்டு போயிடுச்சு, முன்னாடி போறவருடைய கஷ்டத்தை புஷன் இருக்க அது விட்டு போயிடுச்சு. அதனால இங்க சாபேட்சத்துவம் இல்லை. முன்னாடி விடுறாரு, உத்காத்திர விடுறத பார்த்துட்டு இவர் விடல, இவர் விடுறத பார்த்துட்டு அவர் விடல. அதனால இது சாபேட்சம்ன்றதே இங்க இல்ல. சாபேட்சம் இல்லாததுனால இங்க அது தனி பிரவருத்தி, இது தனி பிரவருத்தி. அப்போ திறமையான பண்ணி இதை விட்டுட்டாலும் இல்லையோ, அப்ப எந்த பிராயசம் பண்றதுன்னு தான் நினைச்சாலும் அப்போ முன்னாடி இருக்கிறத பாதிச்சுன்னா அது உபஜீவ பாவம் இல்லை. அதனால முன்னாடி இருக்கிறத பாதிச்சு பின்னாடி இருக்கிறத பிரவர்த்திக்கும் அப்படின்னு மீமாம்சகால் நிர்ணயம் பண்றா அபச்சேத நியாயத்துல. இதை புரிஞ்சுக்கோங்க. அபச்சேத நியாயத்தினுடைய சுரூபம் என்ன அப்படின்னாக்கா, பின்னாடி இருக்கிறது உபசம்ஹாரம் பரசாஸ்திரம், அதுக்குதான் பிராபல்யம். பூர்வ சாஸ்திரத்துக்கு பிராபல்யம் கிடையாது. இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் இல்லை, அனுஷ்டானத்துக்கு தான் அப்பிராமான்யம் சொல்றோம். சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடும்னா வேதமே அப்பிரமாணமா போயிடும். அது தப்பு. அந்த அனுஷ்டானம் பண்ணக்கூடாது, அந்த அனுஷ்டானத்தை பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். அதுல மாத்திரம்தான் இது நோக்குது. ஒண்ணும் இல்லை. இப்ப நம்ம ஆத்தெல்லாம் கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் ஆச்சு என்ன ஆகுது, பிள்ளையினுடைய வலது பக்கத்துல பொண்ணு உட்காந்துருப்பா, வரன் மாப்பிள்ளை இந்த பக்கம் உட்காந்துருப்பான், வலது பக்கத்துலதான் பொண்ணு உட்காந்துருப்பா. ஏன் அப்படின்னாக்கா லக்ஷ்மி ஐஸ்வர்யம் இன்னைக்கும் வலது பக்கம் தான் இருக்கணும், அதனால அவ பின்ன பக்கத்துல உட்காந்துருக்கா. இது நம்ம பக்கம்லாம் நாம அனுஷ்டிக்கிறது. அதே ஆந்திரால ஸ்மார்த்தாலாம் என்ன பண்றான்னாக்கா இடது பக்கத்துல உட்காந்துருப்பா பொண்ணு. ஏன்னா அது அர்த்தநாரீஸ்வரன் உமையோரு பாகமல்யோ, அதனால பின்னாடி இடது பக்கம் உட்காந்துருப்பார். இப்போ நான் என்ன சொல்லுவேன், எங்களுதுதான் சரின்னு நான் சொல்லுவேன், அவாதுதான் சரின்னு ரெண்டுத்துக்கும் பிரமாணம் காமிச்சுடுவோம். அப்ப என்ன ஆகும்னாக்கா உந்த பிரமாணம் நீ சொன்னீங்கயோ உண்டு அனுஷ்டிச்சிரு, இது அனுஷ்டிக்காது. அவாழ்ந்து பிரமாணம் சொன்னால அவாழ்ந்து அவ அனுஷ்டிக்கட்டும், உண்டு அவ அனுஷ்டிக்க வேண்டாம். அப்ப என்ன ஆகும், அது சாஸ்திரம் அப்பிரமாணம் இல்லை, ஆனால் அந்த அனுஷ்டானம் பண்ணாததுனால அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம் அப்படியே மீமாம்சகால் சொல்றார். அனனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம், பண்றது இல்லைன்றதுதான் இந்த இடத்துல அப்பிராமான்யம். அந்த அனுஷ்டானத்தை பண்றது இல்லை.
ஒரு ஆத்துல சாப்பிட்டான்னா சுத்தியப்பம் பண்ணுவா, எங்க ஆத்துல அது கிடையாது. சில ஆத்துல சுத்தியப்பம் உண்டு, சில ஆத்துல அதுல சொந்தா உண்டு. அப்ப சுத்தியப்பம் பண்ணக்கூடாதுன்னா எங்க ஆத்துல வழக்கம் இல்லை, அவ்வளவுதான். அது அனுஷ்டான லட்சணம் அப்பிராமான்யம். பண்றது எல்லாமே தப்புன்னு நாங்க சொல்லக்கூடாது, அவாவாவுடையது. அந்த மாதிரி இங்கேயும் சாஸ்திரம், பூர்வசாஸ்திரம் பரசாஸ்திரம் இருக்குது. பரசாஸ்திரத்தினால பூர்வசாஸ்திரம் பாதிக்கப்படுகிறதுனாக்க அனுஷ்டானம் கிடையாதுன்னு தான் அர்த்தம். அனுஷ்டானம் அனுஷ்டிக்க கூடாது, அவ்வளவுதான். அது சர்வாத்மனா பிரமாணம் சொல்லக்கூடாது சாஸ்திரத்தை. இது வஸ்துஸ்திதி. பூர்வசாஸ்திரத்துக்கும் பரசாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா பரசாஸ்திரமானது பிரபலம், பூர்வசாஸ்திரமானது துர்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அபச்சேத நியாயத்தினுடைய சுரூபமா சொல்லிருக்கார். அது இங்க எடுத்துன்னு வரையார் வாசஸ்பதி மிஸ்ரர். பாமதியில அவர் என்ன சொல்றாருனாக்கா, இப்ப நான் இருக்கேன், நாம எல்லாம் இருக்கோம், நான் என்ன எல்லாருமே தான் இருக்கோம். அகம் கர்த்தா அகம் போக்தா அப்படின்லாம் இருக்கா இல்லையா தர்மம்? நான் கர்த்தாவாக இருக்கிறேன், நான் போக்தாவாக இருக்கிறேன், நான் எத்தனை பண்றவனா இருக்கேன், எப்படி இருக்குது? ஞாதா கர்த்தா போக்தா இது மாதிரி தர்மங்கள்லாம் தெரியுது. இது முதல்ல தெரிஞ்சுடுறது. லோகத்துல அப்படிதான் இருக்கு, அகம் கர்த்தா அகம் ஞாதா அகம் போக்தா அப்படின்னு. ஆனால் சாஸ்திர ஞானம் வந்ததுன்னாக்கா நானா கர்த்தா, இந்த பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வஜா அகங்கார விமோடாத்மா கர்த்தாக விதி மன்யத்தே அப்படின்னு பகவத்கீதையில பிரமாணம் சொல்றாரு. பிரகிருதியினுடைய குணங்கள் அவைகள்னால பண்ணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டோ நான் தான் கர்த்தான்னு இந்த அகங்காரத்தினாலே நான் நினைச்சுட்டு இருக்கான் அப்படின்னு பிரமாணம் சொல்றாரு. அந்த மாதிரி அந்த கர்த்தா போக்தா ஞாதா முதலானவைகள்லாம் முதல்ல வந்தது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிச்சுன்னாக்கா அதெல்லாம் கிடையாது, பிரத்யக்ஷம் இருக்கு, சுயம் பிரகாசத்துவம் இருக்கு. இந்த ஆத்ம தர்மங்கள் எல்லாம் போய் ஞானீக ரசமா இருக்கிறது. இதுதான் சாஸ்திர சித்தம், இதுதான் அவர் எடுத்திருக்கார். இதுதான் ஆத்மான்னா ஞானீக ரசம்தான். மீதி தெரியற தர்மங்கள் அத்தனையும் முதல்ல வந்தது. அபச்சேத நியாயத்தினால அவைகள் அத்தனையும் முதல்ல வந்து போயிடுச்சு. பின்னாடி வந்து எது இருக்கோ அது ஒன்றுதான் நிக்கிறது, முன்னாடி வந்தவைகள்லாம் பொய் அப்படின்னுட்டு பாமதியில வாசஸ்திரர், அதாவது சாங்கர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம் பாமதி, அதுல அந்த மாதிரி சொல்லிருக்காரு. என்ன சுவாமி எழுதியிருக்காரு. அதனால அது இப்ப பாருங்க, அந்த கிரமத்தை பாஷ்யக்காரர் என்ன பண்ண, சகுண சாஸ்திரத்துக்கும் நிர்குண சாஸ்திரத்துக்கும் அதையே கொண்டு வந்தார். வேதத்துக்கும் அபேதத்துக்கும் அந்த நியாயத்தையே இது பண்ற சஞ்சாரம் பண்ற எம்பெருமானார் திரிபாஷ்யத்துல ஜிக்யாசாதிகளும் அவ அப்படி சொல்ற மாதிரி அபச்சேத நியாயத்தினால வேத சாஸ்திரங்கள்லாம் அபேத சாஸ்திரத்தினால பாதிக்கப்படுகிறது அப்படின்னுட்டு அவ சொல்லியிருக்கா. அதனால அபச்சேத நியாயமே இருக்கு. அந்த நியாயத்தினால இது வந்து போயிடுறது, வேதங்கள்லாம் போயிடுறது, மித்யான்னு சித்திக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அத்வைதிகள் வந்து ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு சமாதானம் சாதிக்க போறேன். இங்க அபச்சேத நியாயம்ன்றதே வராது. அபச்சேத நியாயம் அப்படிங்கிறது இங்க வராது. ஏன் வராது அப்படின்னு கேட்டாக்கா, பொதுவா நீ என்ன சொல்றிருக்க, அபச்சேத நியாயம்னா பூர்வசாஸ்திரமானது பரசாஸ்திரத்தினால பாதிக்கப்படுகிறது. எங்க அது அநியத்தமா இருக்கணும், நிரபேட்சமா இருக்கணும், ஒண்ணுக்கு அபேட்சிக்க கூடாது. ஒண்ணுக்கு அபேட்சிக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்ப நீ சொல்ற பிரகாரம் பார்த்தேன்னாக்கா, முன்னாடி பேதம்னு ஒண்ணு இருந்தாதான் அபேதம்ன்றது வந்து அதை கண்டிக்கும். அப்ப பேதத்தை அபேட்சிச்சுதான் அபேதம்ன்றது பிரவர்த்திக்கிறது. பேதத்தை அபேட்சிச்சுதான்
அபேதம்ங்கிறது பிரவர்த்திக்கிறது. பேதம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அபேதமே வராது. அபேதம் வந்து நேரத்துக்கு அதை கண்டிக்கவே முடியாது, பாதிக்கவே முடியாது. அப்ப பேதம் இருந்தாதான் அபேதத்தை பாதிக்க முடியும். அது அபேதத்தினால பேதத்தை பாதிக்க முடியும். அப்போ பேதத்தை உபஜீவிச்சுதான் அபேதம்ன்றதே பிரவர்த்திக்கிறது. அது மட்டும் இல்ல, இப்போ உபக்கிரமாதிகரணம் நீ சொன்னீங்கன்னாக்கா அந்த உபக்கிரமாதிகரணத்துல என்ன சுரூபம்? நியத பௌர்வாபரியம். நியத பௌர்வாபரியம்னாக்கா முதல்ல இருக்கிறது எப்பொழுதும் முதல்லயே இருக்கும், பின்னாடி இருக்கிறதுன்றது எப்பொழுதும் பின்னாடியே இருக்கும். இப்ப உதாரணம் நாங்க என்ன சொன்னோம்? யஜுர்வேதா, ரிக்வேதா, சாமவேதா அப்படின்னு இருக்கு. அங்க அந்த வேத சப்த கடிதமான வாக்கியங்கள் எப்பொழுதும் முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் உச்சை ரிச்சாக்கிரியத்தை, உபாம்சி யஜுஷா, உச்சை சாம்னா அப்படின்னு பின்னாடிதான் வருது. இது நியத பௌர்வாபரியம் பேர். நியத பௌர்வாபரியம் எப்பொழுதும் நியதமாக வேத சப்த கடிதமான வாக்கியம் முதல்லயே இருக்கும். அத மாதிரி இந்த வெறும் சுவார்த்தம் சொல்லக்கூடிய யஜு சப்தம், சாம சப்தம், ரிக் சப்தம் இருக்கு பாருங்க, அதை சொல்லக்கூடியது எப்பொழுதும் பின்னாடியே இருக்கும். இது நியத பௌர்வாபரியம்னு பேரு. நியத பௌர்வாபரியத்துல உபக்கிரமாதிகரணம் தான் பிரவர்த்திக்கும். அபச்சேத நியாயத்துல நியத பௌர்வாபரியம் கிடையாது. ஒரு சமயம் உத்காத்தா விட்டுடுவேன் கச்சத்தை, இன்னொரு சமயம் பிரதிகர்த்தா விடுவேன். இவங்க யார் வேணாலும் முதல்ல வரலாம், இவனா பேசி வச்சுன்னு பண்றது இல்லை. பேசி வச்சுன்னு பண்ணினாக்கதானே தப்பு சொல்ல முடியும். பேசி வச்சுன்னு பண்றது இல்லை. முதல்ல உபகர்த்தா விட்டுடலாம், அல்லது அடுத்தது பிரதிகர்த்தா. சில சமயம் பிரதிகர்த்தா முதல்ல விடலாம், அதுக்கப்புறம் உத்காத்தா விடலாம். இத மாதிரி இது வந்து அநியத பௌர்வாபரியம், நேதமான பௌர்வாபரியம் கிடையாது. அதனால இப்ப இங்க வாங்கும் வேத சாஸ்திரங்கள் அபேத சாஸ்திரங்கள் இருந்து நீயே சொல்லிட்ட. முதல்ல வேத சாஸ்திரம் வந்துருச்சு, அப்புறம்தான் அபேத சாஸ்திரம் வந்தது. அதனால நேத பௌர்வாபரியம் இருக்கு. நேத பௌர்வாபரியம் எங்க இருக்குதோ அங்க உபக்கிரமாதிகரணம் தான் பிரவர்த்திக்கும். உபக்கிரமாதிகரணம் தான் அங்க பிரவர்த்திக்கும். அதே மாதிரி அபச்சேத நியாயம் நேத பௌர்வாபரியத்துல வரவே வராது, அநீத பௌர்வாபரியத்துலதான் வரும். அது இப்ப வேத சாஸ்திரம் முதல்ல எப்பொழுதும் முதல்ல இருக்கும், அதை உபஜீவிச்சுதான் இந்த அபேத சாஸ்திரமே பிரவர்த்திக்கும். நீங்க அபேத சாஸ்திரம் எப்போ வேத சாஸ்திரத்தை கண்டிக்க வரதோ அந்த சமயத்திலேயே வேத சாஸ்திரம் பிரமாணமா போடும். அது பிரபலமா போயிடும். பிரபலமா போய் அபேத சாஸ்திரம் அது மழுங்கடிச்சிடும். அதனால உபக்கிரமாதிகரணம் தான் இங்க வரும், இந்த அபச்சேத நியாயம் வராது. இது பொதுவாக ஒரு சித்தாந்தம். இது சுதப்பிரகாசிகாச்சாரியார் அது சாதிச்சிருக்கார். சுதப்பிரகாசிகாச்சாரியரே இன்னொரு அதிகரணம் சொல்றார், விரோதாதிகரணம்னு ஒண்ணு இருக்கு மீமாம்சையில. இந்த ஜோதிஷ்டோம யாகத்துல சதஸ்ன்னு ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல யூபஸ்தம்பம் நட்டு வைக்கணும். யூபஸ்தம்பத்தை நட்டு வச்சுட்டு அதை தொட்டுண்டு சாமகானம் பண்ணணும். ஸ்பிருஷ்டுவா உத்காயே ஔதும்பரியும் ஸ்பிருஷ்டுவா உத்காயே, அத்திமரத்தால ஆன யூபஸ்தம்பம், அந்த யூபஸ்தம்பத்தை தொட்டுக்கொண்டு சாமகானம் பண்ணணும் அப்படின்னுட்டு ஒரு வாக்கியம் இருக்கு. இது ஸ்மிருதி வாக்கியம் ஒண்ணு இருக்குது. ஸ்மிருதி வாக்கியம் ஔதம்பரி சர்வாவேஷ்ட இதவியா அப்படின்னு இருக்கு. அந்த யூபஸ்தம்பம் அத்திமரத்தால் ஆனது, அது முழுக்க வஸ்திரத்தினால சுத்தி விட்டுடணும் அப்படின்னு இருக்கு. வஸ்திரத்தினால அதை முழுக்க சுத்தி விட்டுடணும் அப்படின்னு இருக்கு. இப்போ பரஸ்பர விரோதம் வந்துட்டு, வேத வாக்கியத்துக்கும் ஸ்மிருதி வாக்கியத்துக்கும் விரோதம் வந்துட்டு. அப்போ வேத வாக்கியம் தானே முதல்ல வந்தது, ஸ்மிருதி வாக்கியம் அப்புறம் தானே வந்தது. வேதத்தை சாட்சாத்கரிச்சு மகர்ஷிகள்லாம் ஸ்மிருதிகள்லாம் நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கா. அதனால முதல்ல வந்தது வேத வாக்கியம்.
அந்த வேதத்தை மூலமாக உழைத்துதான் தான் ஸ்மிருதி வச்சனங்கள்லாம் வருது. இப்ப ஸ்மிருதி வச்சனங்களுக்கு என்ன பண்ணணும்? இந்த ஔதம்பரிய சர்வா வேட்டை தவியா ஔதம்பர மரம் அத்தி மரத்தாலான யூபஸ்தம்பத்தை வஸ்திரத்தால் சுத்தணும் அப்படின்றது அதை பிரமாணமா எடுத்துட்டீங்கன்னாக்கா நேர தொட முடியாது, தொட்டு சமகானம் பண்ண முடியாது. அதை நேர தொட்டு பண்ணணும்னாக்க வஸ்திரத்தால சுத்த முடியாது. இப்ப பரஸ்பர விரோதம் வந்துருச்சு. அப்ப எது பிரபலம் அப்படின்னா ஸ்மிருதி வச்சனம் பிரவர்த்திக்கிறதுக்கு முன்னாடியே வேதம் பிரமாணமா போயிடும். வேதம் தான் பிரதானம். வேதத்தை உபஜீவிச்சுதான் இந்த ஸ்மிருதியே வருது. அத மாதிரி இங்கேயும் வேதத்தை உபஜீவிச்சுதான் அவேத ஸ்ருதிகள்லாம் வருது. அதனால வேத ஸ்ருதிகள் தான் பிரபலமா இருக்கும், அபேத ஸ்ருதிகள் பிரபலமா இருக்காது. அபேத ஸ்ருதிகள்லாம் பிரபலமா இருக்காது. வேதஸ்ருதியா அனுசரிச்சுதான் அபேத ஸ்ருதிகள் வரும். இது சுதப்பிரகாசியாச்சார் காமிக்கிற ஒரு சமாதானம். ஆனால் சுவாமி தேசிகன் அதிகரணசார அவர்கள் சாதிக்கும் பொழுது அபச்சேத நியாயத்துக்கு விரோதாதிகரணமும் உண்டு. சததூஷணியெல்லாம் அவையே சாதிச்சிருக்கார். இந்த விரோதாதிகரணம், உபக்கிரமாதிகரணம், இது மாதிரி இன்னொரு அதிகரணம் இருக்கு, உற்சர்காபவாத நியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மீமாம்சகாலே சொல்லிருக்க. அது எப்படி அப்படின்னாக்கா, ஒருத்தன் சொன்னா காமானைய அப்படின்னு விட்டான். கோஷப்தம் ரெண்டு அர்த்தத்தையும் சொல்லும். பசுமாட்டுன்னு சொல்லும், விஷபம் காளமாட்டையும் சொல்லும். இப்போ காமானையன்னு சொல்லிட்டான் ஒருத்தன், எஜமானன் சேவகனை பார்த்துட்டு. உடனே அவன் பசுமாட்டை எடுத்துட்டு வந்துட்டா என்ன பண்றது? பலிவர்தமானைய அப்படின்னா விஷபத்தை வைத்தா. கோஷப்தம் சாமானியவாதி, அதே இது உற்சர்க்கம். பலிவர்தமானையன்னா விசேஷவாசி, அது விஷபத்தை சொல்லும், காளை மாட்டையே சொல்லும். இப்போ உற்சர்க அபவாத நியாயம், சாமானிய விசேஷ நியாயம்னு அதுக்கு பேரு. அதை சொல்லும் பொழுது நிறைய உதாரணம் சொல்றா மீமாம்சகர். ஏற்கனவே சொல்லிருக்கோம், நஹிம்சா சர்வா பூதானி அப்படின்னு இருக்கு. ஹிம்சை யாருமே ஹிம்சை பண்ணக்கூடாது, இது சாமானிய சாஸ்திரம். ஆனா அக்னிசோமியம் பசுவால பேச அப்படின்னு ஒரு வாக்கியம். அக்னிசோமி யாகத்துல பசுவை ஆலம்பனம் பண்ணணும், விசோதனம் பண்ணணும், வெள்ளாட்டை வெட்டி யாகம்லாம் பண்ணணும்னு சொல்றது. இவை எதுவுமே ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். இங்கேயோ பசுமாட்டை வெட்டி வெள்ளாட்டை வெட்டி யாகம் பண்ணணும்னு சொல்றது இங்க ஒரு சாஸ்திரம். இப்ப எதை அனுஷ்டிக்கிறது? அது பிரமாணமா இது பிரமாணமா அப்படின்னு கேள்வி வந்துடும். அப்படி கேள்வி வந்ததுன்னாக்கா அதற்கு சமாதானம் அப்படி இல்ல, அது நஹிம்சா சர்வாபூதானின்றது லௌகிக ஹிம்சைகள், அது கூடாது. அதே இந்த அக்னிஹோமியம் பசுமான பேதம் வைதிகம், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, விதிக்கப்பட்டிருக்கு. அதனால அது பிரமாணம். அதுல இந்த நஹிம்சா சர்வாபூதானின்ற சாஸ்திரம் பிரவர்த்திக்காது. அது சாமானியம், இது விசேஷம். உற்சர்க்கம், இது அபவாதம். அந்த மாதிரி பொதுவாக நிர்குணம், நிஷ்களம், நிஷ்கிரியம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எதை சொல்லும் அப்படின்னாக்க சாமான்யமா சொல்றது. அதே சத்தியகாமகா, சத்திய சங்கல்பகா, காருணிகா இது மாதிரி எல்லாம் சொன்னோம்னாக்கா அது விசேஷ வாக்கியம், விசேஷமான விஷயத்தை சொல்றது, விசேஷமான திருக்கஜாமங்களை சொல்றது. சாமான்யமாக லோகத்துல இருக்கக்கூடிய ஹேய குணங்களை நிஷேதிக்கிறதுக்கு சில வாக்கியங்கள் வந்தது. இதுவோ விசேஷமா வந்த கல்யாண குணங்களை சொல்ல வந்தது. அந்த மாதிரி பேதம் அபேதம். அபேதம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நம்ம பெருமாளோட எப்பொழுதும் அபிருத சித்த தர்மத்தோட இருக்கிறதுனால பிரியாம இருக்கும். நானும் இந்த உடம்பம் போட பாஷ்யக்காரர் உதாரிக்கிறார். இது ஜாதி குணவத்து, ஜாதி வியக்திவத்து, அப்புறம் பிரகாசம், பிரகாசத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய தீபம், அத மாதிரி இந்த மாதிரி பிரகாசாதிபத்து நைவம் பரகான்ற சூத்திரம் இருக்கு.
நிறைய சொல்லிருக்காரு. ஆதிசத்துவத்தினால ஜாதி இதெல்லாம் சொல்ற. குணகுணிகள், குணி குணம் பிரிக்க முடியாது. ஜாதி வெக்தி பிரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஆத்மா சரீரம் அதையும் பிரிக்க முடியாது. ஒரு ஒளியை உடைய தீபம் அதை அதை பிரிக்க முடியாது. எல்லாம் தனித்தனி தான். பிரகாசம் வேறதான், பிரகாசத்தை உடைய தீபம் வேறதான். ஆனா பிரிக்கவே முடியாது. அனன்யா ராகவீனாம் பாஸ்கரேன பிரபாயுதா அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி விசேஷமா இருக்கிறதுனால அது அபேதம்னு சொல்றது. நீங்க சொல்ற மாதிரி அபேதம்னா சொரூபைக்கியம் அப்படின்றது கிடையாது. சொரூபைக்கியத்தை சொல்றதுக்கு இங்க வரவே இல்லை. வேற என்னத்த சொல்ல வந்ததுன்னாக்கா அபேதம்னாக்கா இதுதான். பிரிக்க முடியாம இருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் பிரிக்கவே முடியாது. அபதசித்த சம்பந்தத்தினால இருக்கு. அதனால இது விசேஷமான வாக்கியம். இந்த அர்த்தத்துலதான் கொண்டு போகணும். அதனால சகுணம் நிர்குணம், பேதம் அபேதம் இதெல்லாம் இந்த உற்சர்காபாவ நியாயத்தினால கொண்டு போகலாம், அல்லது விரோதாதிகரண நியாயத்தினால கொண்டு போகலாம், அல்லது உபக்கிரமாதிகரண நியாயத்தினால கொண்டு போகலாம். இவைகள் அனைத்துமே உபஜீவக பாவத்தோடையே இருக்குது. பேதத்தை ஆசிரியச்சு அபேதம் இருக்கு, சகுணத்தை ஆசிரியச்சு நிர்குணம் இருக்கு. இந்த மாதிரிதான் உபஜீவக பாவமே. அதனால இப்படி உபஜீவக பாவம் வந்ததுன்னா உபக்கிரமாதிகரண நியாயம் தான் வரும். உபக்கிரமாதிகரண நியாயம் வந்ததுன்னா முன்னாடி எது இருக்கோ அதுதான் பிரபலம். அப்ப பேத சாஸ்திரம் தான் முன்னாடி இருக்கு, சகுண சாஸ்திரம் தான் முன்னாடி இருக்கு. அதுதான் பிரமாணமாக இருக்கும். அதனால அபச்சேத நியாயம்ன்றது இங்க வரவே வராது. அதம் பூர்வா பரபலீயஸ்தம் சத்திரநாம பிரதீயதாம் அந்யோன்ய நிரபேட்சானாம் எத்தனை ஜென்ம தியாம் பவேத் அப்படின்னுட்டு அதிகரணசாராவளி வியாக்கியானத்துல குமாரவரது தேசிகன் சாதிச்சிருக்க. தேசிகனுடைய திருக்குமாரர் இதை சாதிச்சிருக்க. பூர்வா பரபலீயஸ்தம், பூர்வ சாஸ்திரத்தை காட்டிலும் பரசாஸ்திரத்துக்கு பலியஸ்தம் பிரபலமா இருக்கிறதுன்றது சத்திரநாமம் பிரதீயதாம். அங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்க அந்யோன்ய நிரபேட்சானம், சாபேட்சமே இல்லை. எங்க சாபேட்சத்துவம் இல்லையோ அங்கதான் அந்யோன்ய நிரபேட்சானா எத்தனை ஜத்தியாம் ஜென்மபதே. ஞானம் நிரபேட்சமா எங்க வருதோ ஞானம், அங்க அபச்சேத நியாயம் வரும். அதனால இது சுதப்பிரகாசிகையில ஒரு பிராச்சீன காரியம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. பௌர்வாபரியம் விரோதஸ்ச பூர்வா பிராமான்யமேவச்ச நியமான்னாஸ்தியத்ராசோ அபச்சேதனயோ பவேத் அப்படின்னுட்டு ஸ்லோகம் எடுத்திருக்க. பிராச்சீன காரியம். அவரே எழுதல, வேற யாரோ எழுதினது. என்னன்னது அப்படின்னா அபச்சேத நியாயம் எங்க வரும் அப்படின்னாக்க பௌர்வாபரியம், முன்பு பின்பு பௌர்வாபரியம். விரோதஸ்ச, விரோதமும் சரி, முன்புக்கும் பின்புக்கும் விரோதம் அதுவும் சரி. பூர்வ அப்பிராமான்யம் இருக்கு. முதல்ல முன்னாடி இருக்கிற சாஸ்திரத்துக்கு அப்பிராமான்யம், பின்னாடி இருக்கிற சாஸ்திரத்துக்கு பிராமான்யம் அப்படின்றது நியமான் நாஸ்தி எத்திர. எங்க நியமம் இல்லாம இருக்குதோ, நியமம் இல்லாம இருக்குதோ, அநியதமா இருக்குதோன்னு அர்த்தம். பாருங்க, பௌர்வாபரியம் உத்காத்தா முதல்லையா பிரதிகர்த்தா முதல்லையான்னு நிர்ணயம் பண்ண முடியாது. அகஸ்மாத்தா வர்றதுனால எங்க வேணாலும் அந்த அபச்சேதன்றது வந்துடும். அதாவது இந்த கஷ்டத்தை விட்டுறதுன்றது யாருக்கு வேணாலும் வரலாம். பிரதிகர்த்தாவுக்கும் வரலாம், உத்காத்தாவுக்கும் வரலாம், அல்லது பிரசோதாவுக்கும் வரலாம், யாருக்கு வேணாலும் வரலாம். அதனால பௌர்வாபரியம். அதனால விரோதத்தை, அந்த விரோதமும். அதுக்கப்புறம் பூர்வ அப்பிராமான்யம் இருக்கு. பரசாஸ்திரத்தினால பூர்வ சாஸ்திரம் அப்பிரமாணமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பாருங்க. அது கூட அந்த அப்பிராமான்யன்றது பூர்வ சாஸ்திரத்துக்குனாக்க ஒரு பிரயோகத்துல உத்காதாவுக்கே அப்பிரமாணமா போயிடும். இன்னொரு பிரயோகத்துல அனுஷ்டானம் பண்ணச்சு பிரதிகர்த்தாவுக்கு கூட அப்பிராமான்யம் வரலாம் அவருடைய பிராயத்துக்கு.
அதனால எது நியமமா சொல்ல முடியாது இல்லையோ. அதனால நியமான் நாஸ்தி எத்ராதோ அபச்சேதனையோ பவேத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுகப்பிரகாசிகாச்சாரியர் ஒரு காரிகையை அனுகிரகிச்சிருக்கார். அப்படி காரிகை அனுகிரகிச்சதுனால அந்த கிரமத்துல பார்த்தோம்னாக்கா அபச்சேத நியாயம்ன்றது இந்த பேதாபேத ஸ்ருதி விரோதத்துல சகுன நிர்குண ஸ்ருதி விரோதத்துல வரவே வராது. அப்படி வராததுனால இந்த இடத்துல சகுணஸ்ருதி நிர்குணஸ்ருதியினால பாதிக்கப்படுகிறது, வேதஸ்ருதி அவேத ஸ்ருதியினால பாதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. இப்படி நிர்ணயம் பண்ண முடியாததுனால அபச்சேத நியாயமே இங்க வராது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்க. இன்னைக்கு இது போற முடியாது, மீதிய நாளைக்கு சேவிக்கலாம். ஏன்னா இதுக்கு அபச்சேதாதிகரண விமர்சம், அபச்சேத நியாய விமர்சம் அப்படின்னு போட்டுடுங்க. அபச்சேத நியாய விமர்சம் அப்படின்னுட்டு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத் குரு பரம்பராயே நமः.